2021 கர்நாடகாவில் உருவாக்கப்பட்ட ட்ரூ வேர்ல்ட் பயோ எனர்ஜி கம்பெனியோட ஐபிஓ மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கு. இவங்க பிசினஸ் பத்தி பார்த்தோம்னா சுகர் கம்பெனி சுகர் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற கரும்பு சக்கையை இவங்க யூஸ் பண்ணி அதுல இருந்து எத்தனால உருவாக்குறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருந்து எத்தனால ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கரும்பு சக்கை ஃபுட் வேஸ்ட்ல இருந்து பயோ கேஸை உருவாக்குறாங்க. அண்ட் இவங்க ப்ராடக்ட்டை இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து 400 கோடி ஒருத்தான பயோ எத்தனால் சப்ளை ஆர்டர் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் லெவல் எல்என்ஜி அண்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கம்பெனியான ஏஜிபி சிட்டி கேஸ் கம்பெனிக்கு லாஸ்ட் 5 மாசத்துல 1000 டன்ஸ் கம்ப்ரஸ்டு பயோகேஸை இந்த ட்ரூ வேர்ல்ட் கம்பெனி சப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தோம்னா 2024 1280 கோடியில இருந்து 2025 1968 கோடி ரெவன்யூ ஜெனரேட் பண்ற கம்பெனியா வளர்ந்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2023 31 கோடி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண இவங்க கம்பெனி 2025 146 கோடி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 மடங்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சூப்பரான ஃபைனான்சியல் ஹிஸ்டரியை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இவங்களுக்கு டோட்டலா 1549 கோடி கடன் இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க 29 PE ரேஷியோல மார்க்கெட்டுக்கு வராங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்களோட காம்படிட்டர் எல்லாரும் ஆல்மோஸ்ட் 24 PE ரேஷியோல இருந்து 35 PE ரேஷியோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ்ல தான் ஐபிஓ வந்திருக்காங்க. அண்ட் ஐபிஓட வர அமௌண்ட்ல ஆல்மோஸ்ட் 150 கோடியை உங்களோட எத்தனால் பிளான்ட் அப்கிரேட் பண்றதுக்காகவும் அண்ட் 425 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காகவும் அண்ட் மிச்ச அமௌண்ட்டை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ஐபிஓக்கு அப்புறம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 88% இருந்து அரௌண்ட் 71% குறைஞ்சிரும். ஸோ 70% மேல ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் அந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசரா இருக்காங்க. அண்ட் பெட்ரோலோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி பெட்ரோலோட எத்தனால பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல 30% வரை எத்தனால் பிளெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனி எத்தனால் மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ், கிரீன் ஏவியேஷன் ஃபியூல், ஹைட்ரஜன், டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அண்ட் சூப்பரான ஃபைனான்சியல் ஹிஸ்டரியை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் எங்களோட நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா அதிகமான கடன் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இந்த எத்தனால் பிசினஸ் கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் பாலிசியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற பிசினஸ் அண்ட் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி. அண்ட் இந்த வருஷம் தான் அதிகமான ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் ஓகேவா இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ப்ராஃபிட் கம்மியாச்சு அப்படின்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் மோசமாக சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஆல்மோஸ்ட் 86 ரூபாய் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு, 17% ப்ரீமியம். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம். பட் லாஸ்ட் டேவோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. கம்மியா இருந்ததாக ஸ்கிப் பண்ணிருங்க. அது ரொம்பவே நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் மேபி ஃபியூச்சர்ல இந்த ஷேர் பிரைஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் கம்பெனி அண்ட் பிசினஸ் சூப்பரா இருக்கு. லாங் டேர்ம் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணலாம். பிகாஸ் இவங்க எத்தனால் பயோகேஸ் மட்டும் இல்லாம ஏரோப்ளேனுக்கான கிரீன் ஏவியேஷன் ஃபியூல், கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூச்சரை நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்றாங்க. நான் கண்டிப்பா இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறேன். நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா, ஸ்கிப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், அண்ட் ஜெய்.